வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். சபரிமலை மகரஜோதி. சபரிமலை ஐயப்பன் கோவில் தென் இந்தியாவின் புகழ் பெற்ற மற்றும் புனிதமான கோவில்களில் ஒன்று. இது கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மண்டல பூஜை நவம்பர் முதல் ஜனவரி மற்றும் மகரஜோதி திருவிழாவின் போது கோவில் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. சபரிமலை மகரஜோதி நிகழ்வு இன்று ஜனவரி 14, 2025 வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து மகரஜோதி தரிசனத்தை அனுபவித்தனர். மகரஜோதி சபரிமலைக்கு அருகிலுள்ள பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில் தோன்றும் ஒரு பிரகாசமான ஒளி. பக்தர்கள் இதை தெய்வீக தோற்றமாக கருதி ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் ஜனவரி 14 இதை தரிசிக்க வருகின்றனர். இந்த ஆண்டு மகரஜோதி தீபாராதனைக்கு பின் தோன்றியது. அப்போது ஐயப்பன் சுவாமியின் சிலை புனித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பக்தர்கள் அனைவரும் சீராக தரிசனம் செய்யவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு நடந்த அசம்பாவிதம், கூட்ட நெரிசலில் 106 பேர் உயிரிழந்தது போன்ற விபத்துகளை தவிர்க்க உயர் நீதிமன்றம் மற்றும் தேவஸ்வம் போர்டு மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. மகரஜோதி மற்றும் மகரவிளக்கு குறித்த தெய்வீக தன்மை மற்றும் மனிதன் உருவாக்கிய நிகழ்வுகள் பற்றிய தவறான கருத்துக்களை தவிர்க்க தேவஸ்வம் போர்டு தெளிவான தகவல்களை மக்களுக்கு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வரலாற்று பின்னணி. மகரஜோதி நிகழ்வு பக்தர்களிடையே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சிலரிடத்தில் சர்ச்சைக்குரியதாகவும் கருதப்படுகிறது. பலரும் இதை இறைவன் அருளாக கருதினாலும் மகரஜோதி ஒளி மனிதனால் உருவாக்கப்பட்டதா என்ற விவாதங்கள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. புராணக் கதைப்படி ஐயப்பன் சுவாமி சிவன் மற்றும் விஷ்ணுவின் பெண்மையான உருவமான மோகினியின் மகனாக கருதப்படுகிறார். அவர் ராட்சசி மகிஷியை அழிக்க பிறந்து சபரிமலையில் துறவியாக வாழத் தேர்ந்தெடுத்தார். அவர் பக்தர்களுக்கு ஆன்மீக ஒளியை வழங்குவதை தனது கடமையாக கருதினார். கோவிலின் தோற்றம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அடங்கியதாக கருதப்படுகிறது. இதை பாண்டலம் அரச குடும்பம் கட்டியதாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் கோவில் பல முறை புதுப்பிக்கப்பட்டது. ஆனாலும் அதன் எளிய மற்றும் துறவிய வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வடிவமைப்பு சேகரிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோவில் பக்தர்களின் நம்பிக்கையையும் ஆன்மீக சக்தியையும் பிரதிபலிக்கின்ற ஒரு முக்கிய தலமாகும். நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.